யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. எம்ஜிஆர் உறவினர் என்று சொல்லிக் கொள்பவர் 1000 பேர் இருப்பாங்க, பார்க்கலாம். ஒரு தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தலைவர்களுக்கு உறவினர் என்று சொல்லிக்கொண்டு நிறையா பேர் வெளியில் வருவாங்க. இப்போது ஜெயலலிதா அம்மா இறந்தார். ஜெயலலிதா இறந்த உடனே ஜெயலலிதா மாதிரியே இருக்கக்கூடிய பலர் நான் ஜெயலலிதாவுக்குத்தான் பிறந்தேன் என்று சொல்லியே சில பேர் வெளியே வராங்க. இந்த ஆண்டு நடந்த நினைவு நாளில் கூட ஓபிஎஸ் போய் மலர் வளையம் வைக்க போய் கூட ஒரு பெண், பேர் வேண்டான்னு நினைக்கிறேன், ஒரு பெண் நான் ஜெயலலிதா மக என்று சொல்லி மலர் வளையம் வைக்க அதிமுககாரெல்லாம் செதறி ஓடினாங்க. அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் வேறு என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் நம்ம வேண்டாம், அது வேண்டாம், எதுக்கு அது இந்த கதை அது வேண்டான்னு வச்சுக்கோங்க, இருக்குது, போயிடுவோம். ஆனால் எம்ஜிஆர் உறவினர் என்று சொல்லிக்கொண்டு எம்ஜிஆர் உறவினர் என்பதை தாண்டி எம்ஜிஆருக்கு ஒரு வளர்ப்பு மகன் இருந்தாருங்கிற செய்தியெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு நடிகராக, நகைச்சுவை நடிகராக, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை நடிகர்களுடைய படத்திலும் நடித்து கடைக்கோடியில் இருக்கக்கூடிய சினிமா ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு முகம். அவர் மூலம் இப்போ வெளியே வந்திருக்கிறார். அதுவும் எப்படி, ஒரு முக்கியமான ஒரு சேனல். அந்த சேனலுங்கிறது பாரம்பரியமிக்க ஒரு பத்திரிகை நடத்தக்கூடிய ஒரு சேனல். அதில் எடுக்கும்போது அதை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. எப்படி, யார் அந்த உறவுன்னு கேட்டிங்கன்னா, ரஜினிகாந்த் கூட படையப்பா படத்தில் நடித்தவர். ரஜினிகாந்தோட பல படங்களில், அப்புறம் கார்த்திக்கோட உன்னிடத்தில் என்னை கொடுத்தேங்கிற ஒரு கட்டத்தை போட்டு மேலே காசை தூக்கி போட்டு அந்த கட்டத்துக்குள்ளே ஒரு காசெல்லாம் உனக்குத்தான் சொல்லி கடவுளே ஏமாற்றுவாப்புல, அப்படிங்கிற காட்சியில் எல்லோரையும் மனம் கவர்ந்த அவருடைய பேர் ரமேஷ் கண்ணாங்கிறவர் தான். ரமேஷ் கண்ணா எம்ஜிஆருக்கு உறவினர் என்கிற சொல்லும்போது ஒரு புகைப்படத்தை தம்ப்நெயிலில் நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. புகைப்படத்தை எடுத்து காட்டுறார். எப்படி உறவு அப்படின்னு கேட்டால், எம்ஜிஆரின் மனைவி என்னுடைய முறைப்பெண் அப்படிங்கிறவர். ஜானகி இருக்காங்க இல்லையா, விஎன் ஜானகி அவர்கள் ரமேஷ் கண்ணாவுக்கு முறைப்பெண், மூத்த பெண். அப்படின்னா எப்படி செய்தி வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜானகி அவர்களும் இந்த ரமேஷ் கண்ணா அவருடைய அப்பா சீனிவாசன் என்பவரும் உடன் பிறந்த அண்ணன் தங்கை என்கிற செய்தி வரும்போது நானே எஞ்சி உட்காந்துட்டேன். என்னடா சொல்கிறாப்புல, திடீர்னு இப்படி ஒரு செய்தி வருது அப்படின்னு. எம்ஜிஆர் அவர்கள் தன் கைப்பட எழுதின நான் ஏன் பிறந்தேன் படிச்சிருக்கிறேன், என்கிட்ட இருக்குது புத்தகம், 2 வால்யூமும் இருக்குது. கண்ணதாசன் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் 5 தொகுதிகள்னால் 5 பாகங்கள், ஜானகி அவர்களை திருமணம் செய்த பாகங்கள் இருக்குது. அவர் சொல்கிறது உண்மைதான். அந்த இதில் இருக்கு. அதில் கார்டியனாக இருக்கக்கூடிய விஎன் ஜானகிக்கு கார்டியனாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி காட்டுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த கார்டியன் தான் காட்டியிருப்பார். அது யார் அப்படின்னா, ரமேஷ் கண்ணாவோட பெத்த அப்பா. இன்றைக்கும் அவங்களுடைய உறவு எப்படி நீடிக்குன்னு கேட்டிங்கன்னா, விஎன் ஜானகி மகன் சுரேந்திரன் இருக்காப்புல இல்லையா, அவருக்கு தான் ரமேஷ் கண்ணாவோட கூட பிறந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறாங்க. எம்ஜிஆரே மயிலாப்பூரில் ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. மயிலாப்பூர்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுவோம் அவங்க யாருன்னு, பார்ப்பான், பிராமணர்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு புரிஞ்சுக்கிடுச்சா? இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க, அதுதான் என்ன காட்சி. ஏன் 2 குடும்பத்துக்கும் உறவு இல்லை அப்படிங்கிறதுக்கும் விஎன் ஜானகி அவர்களை எம்ஜிஆர் திருமணம் முடித்ததற்குண்டான காரணத்தை அவர் பதிவு பண்ணுகிறார். அதைத்தான் இந்த சேனலில் நான் சொல்ல போகிறேன். என்ன சொல்கிறேன்னா, விஎன் ஜானகியோட முதல் கணவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை சுரேந்திரன். இது எல்லாருக்குமே அரசியல் தெரிந்தவர்கள், வரலாறு தெரிந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஜானகி அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் எப்பொழுது காதல் மலர்கிறதுங்கிறது இல்லையா, அடுத்த மனைவியை இவர் களவாடலை, அடுத்தவன் மனைவி மீது இவருக்கு திடீர் காதல் அப்படியெல்லாம் வரல. அந்த செய்தியை உடைத்தவர் ரமேஷ் கண்ணா. இன்று உயிரோடு இருக்காருன்னு அவர் சொன்னதை தான் இப்போ பேசணும். இன்றைக்கி எல்லாம் பேசுகிறாங்க இல்லையா, சில பேர் கூட கேலி செய்கிறாங்க இல்லையா, அதுக்குண்டான பதில் இப்போ கிடச்சிருச்சு. என்னன்னு கேட்டால், பாம்பேக்கு சென்ற விஎன் ஜானகி அவர்களுடைய கணவர் அங்கே போய் ஒரு சின்ன சின்ன இதுகளில் நடித்துக்கிட்டு இருக்கும்போது
என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்துக்கு நேராக கூட்டிகிட்டு வந்துட்டார். பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தான். இது ரமேஷ் கண்ணா அப்பா சீனிவாசனுக்கு பிடிக்கல. தன்னுடைய தங்கச்சி கணவன் இன்னொருத்தியை போய் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டாப்லே அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் அவர் இருக்கிறார். அப்போது விஎன் ஜானகியை கொண்டு வந்து மருதூர் குடும்பத்திலிருந்து கொண்டு வந்து சினிமாவில் நடித்து தங்க வச்சு ஆளாக்குனது ரமேஷ் கண்ணாவோட அப்பாங்கிறார். அதுவும் உண்மைதான். எவ்வளோ செய்தி வருதுங்க. இதில் என்ன செய்தி வருது அப்படின்னு கேட்டால், தன்னுடைய தங்கையின் கணவன் இன்னொருத்தியை கல்யாணம் முடிச்சுட்டு வந்து அதை வீட்டுக்குள்ளே வந்ததை சீனிவாசன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை கேட்டு நொறுங்கி போன விஎன் ஜானகி அவர்களுடைய திரைத்துறை வாழ்க்கையிலே அஸ்தமானங்கள். 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணிங்கிறதுல அந்த சிந்தாமணிங்கிற கேரக்டரோடு நடிக்கக்கூடிய மிகப்பெரிய புகழின் உச்சியில் இருந்தக்கூடிய விஎன் ஜானகி அவர்கள் நிலைகுலைந்து நடிக்க முடியாத ஒரு சூழலுக்கு வருகிற பொழுது அதற்கு ஆறுதல் சொல்ல சென்றவர் தான் எம்ஜிஆர். அதற்கு பிறகுதான் 2 பேரும் விஎன் ஜானகியை விட்டு அவர் கணவர் விலகின பிறகுதான் இவர் 2 பேருக்கும் காதல் வருது. அந்த காதலை சீனிவாசன் என்பவர் ஏற்றுக்கொள்ள யார் ரமேஷ் கண்ணா அப்பா ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை கண்டித்து எல்லாருமே ஆதரிக்கக்கூடிய நிலையில் 18 ஆண்டுகள் நம்ம கூட காணொளி போட்டிருக்கிறோம். தேவர் தான் கடைசியில் சாட்சி கையெழுத்து போட்டு கல்யாணம் முடித்து வச்சவர். யார்? தேவர் ஃபிலிம்ஸ் தேவர். அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறார். அதான் தேவர் மேலே உயிராக இருப்பார். அதுக்கு பிறகு தான் இந்த சுயமரியாதை திருமண சட்டத்தோட என்ன அளவுகோளுங்கிறத அதை பேசினோம்னா உள்ளே வந்தோம்னா ரொம்ப இதாகி போயிடும். அதுகள்லாம் 18 ஆண்டுகள் இருக்குன்னா. ஆனால் ரமேஷ் கண்ணாவோட அப்பா தன்னுடைய தங்கை எம்ஜிஆரை அவர் திருமணம் முடித்து கொண்டதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை கண்டித்து வழக்கு போடுறார். என் தங்கச்சியை இந்த திருமணம் செல்லாது, இவர்கள் திருமணம் நடத்தக்கூடாது, இவர்கள் சேரக்கூடாது அப்படின்னு தடைக்கு மேல் தடை, முட்டுக்கட்டைக்கு மேலே முட்டுக்கட்டை போட்டு பண்ணுறாங்க. ஆனால் ஜானகி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் ஒரே இல்லத்தில் தான் இருக்கிறார்கள். அவங்க குடும்பம் நடத்துகிறாங்க. ஆனால் சட்டத்தின்படி அவங்களுக்கு விவாகரத்து கிடைக்கவில்லை, திருமணமும் ஆகவில்லை. அதுக்கு தடையாக இருந்தது ரமேஷ் கண்ணாவோட அப்பா அப்படின்னு சொல்லி. இதில் என்ன பியூட்டி இன்னொன்று என்ன தெரியுமா? இந்த வழக்கில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் ரமேஷ் கண்ணாவோட அப்பா. அப்போ எவ்வளவு தூரத்துக்கு இருப்பாங்க. நான் இந்த இடத்துல ஏன் சாதியை சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கணும். நீங்கள் இன்றைக்கி நடக்குங்க ஒரு செய்தி. கொஞ்சம் கருணையும் காருண்யமும் உள்ளவர்கள் கொஞ்சம் இதயத்தை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஒரு பிஜேபி எம்எல்ஏ, அவன் ஒரு பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவன், ஒரு பெண்ணை வல்லுறவு செய்தான். ஒரு பெண்ணை, ஒரு எம்எல்ஏ, ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவன் வல்லுறவு செய்து அந்த பெண் மரணம் அடையுது. அவனை பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டாங்க. இன்றைக்கி வெளியே வந்துட்டாங்க. 2 வருஷம் கூட ஜெயிலில் இல்லைங்க. 2 வருஷம் கூட ஜெயிலில். இன்னைக்கு வெளியே வந்துட்டான். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி வெளியே வந்துட்டான். அதை எப்படி ஒரு பிராமணருக்கு சிறையில் இருப்பது? பாபர் மசூதியில் அந்த கலவரத்தில், கோத்ரா கலவரத்தில் ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய கர்ப்பிணி பெண்ணை குத்தி கொன்று, வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை அடித்து கொன்று, உயிரோடு இருந்த 3 வயது குழந்தையையும் சுவற்றில் அடித்து கொன்று, அதை கண் முன்னால் பார்த்து கத்தி கதறிய பெண்ணை கற்பழித்த கொடூரர்கள் ஜெயிலை விட்டு வெளியே வந்தாங்க. நன்னடத்தை இருக்குன்னு எனக்கு பேசும்போதே கொலை பதறுதுங்க. எப்போ? போன வருஷம் அல்லது இந்த வருஷம் ஸ்டார்டிங்லங்க வெளியே வந்துட்டான். நன்னடத்தையில் வெளியே விட்டாங்களாம். அந்த பெண் இன்னும் உயிரோடு இருக்குது. அந்த இஸ்லாமிய பெண் திருப்பி கோர்ட்டிலேருந்து இந்தியா முழுவதும் கண்டனம் தெரிவித்ததுனால திருப்பி கொண்டு போய் அவங்கள பிடிச்சி ஜெயிலில் வச்சுருக்குறாங்க. அவங்க ஜெயிலில் எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அவன் ஜெயிலுக்குள்ளே இல்லை, பாதி நாள் ரிமாண்டில் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள். காந்தி நினச்சிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் எம்ஜிஆர் வச்சு பாருங்கள். வழக்கு யார் பக்கம் வெற்றி பெறும் என்பதைத்தான் நான் சொல்கிறேன். 2 பேரும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல இவங்க வெற்றி பெற்றுட்டா. ஏன்னா அப்படி தானே வெற்றி பெறுவாங்க. இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் தான் நடந்துகிட்ருக்கு.
அப்படித்தானே செய்யணும்பாங்க, நம்மளைத்தானே எதிரியாக்குவாங்க. அதைத்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு என்ன 2 பேருக்கும் பகை இதுவா? நம்மை பிரித்தாலும் சூழ்ச்சியை வெள்ளைக்காரன் செய்யவில்லை. அவன் காலத்திற்கு முன்னே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆரம்பித்து விட்ட அந்த கொடூரத்தில் சிக்கிக்கொண்டு இன்னும் மனிதர்கள் வெளியே வரவில்லை. தான் இந்தியர்கள்னு சொல்லிக்கலாம். ஜாதியை பற்றி கொண்டு பிடித்து கொண்டு இதில் தான் 18 வருஷம் வழக்கு நடச்சு இப்போ இவர் ஜெயிச்சிருந்தார். ஏன்னா இவர் பிராமணர். இதை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து திட்டுவீங்க, சொல்லுவீங்க. நான் வரலாற்றை சொல்கிறேன், எடுத்துக்காட்டோட சொல்கிறேன். ஒரு பிராமணர் இவ்வளவு தவறு செய்ய மாட்டாருங்கிற தீர்ப்பு எத்தனை இடத்துல கொடுத்துருக்குறாங்க? மனுஸ்மிருதி வழக்கிலிருந்து தீர்ப்பு சொல்லி எத்தனை வழக்கை கொடுத்துருக்குறாங்க? எம்ஜிஆர் என்ன விதி வழக்கா? எம்ஜிஆரும் வெற்றி பெறவில்லை. அதனால தான் சுயமரியாதை திருமண சட்டம். அண்ணா சொன்னார் இல்லையா, 3 சட்டங்கள் மீது யாராவது கை வைக்க நினைத்தால் அந்த கை வைக்க நினைக்கிற பொழுது தமிழர்கள் பொங்கி எழுவார்கள். பொங்கி எழுந்து அவர்கள் பின்வாங்குகிற வரை இந்த நாட்டை அண்ணாதுரைத்தான் ஆட்சி செய்வான் என்று சொல்லி கையெழுத்து போட்டார் இல்லையா, அதில் ஒன்று சுயமரியாதை திருமண சட்டம். அதுதான் இன்றைக்கி பாதுகாப்பு. நான் சுயமரியாதை திருமணம் பண்ணுவேன், அதோட மதிப்பு என்னங்கிறது எனக்கு தெரியும். அதனால் நான் உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா, முடியலை. அப்போ அந்த சீனிவாசன் என்பவர் அதற்கு பிறகு சுயமரியாதை திருமண சட்டத்திற்கு பிறகு திருமணம் முடித்த பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த குடும்பங்கள் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்கிற நிலைமையில் வந்த பிறகு எம்ஜிஆர் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் கடைசி வரை ரமேஷ் கண்ணா அவர்களோட வாக்குமூலத்தின் அடிப்படையிலே நான் சொல்கிறது கேட்டால், எம்ஜிஆர்கிட்ட அவங்க போய் வீட்டு வாசலுக்கு கூட போக முடியவில்லை. நாங்கள்லாம் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளுங்க. இன்னொரு விஷயம் சொல்லி சொன்னார், அந்த விஷயத்தை சொல்லி கூட நான் முடிச்சிடுறேன், ஏன்னா பெருசாக வேண்டான்னு நான் நினைக்கிறேன். எப்படி சொன்னார்னா, ஒரு ஆள் வந்து சொன்னாராம், ஜானகி உங்கள் அண்ணன் பெரிய வக்கீல் தானே, தலைவர்கிட்ட சொன்னேன்னா அவரை வந்து அரசு சொலிசிட்டராக ஆக்கிறத விட, அரசு வழக்கறிஞர்களாக கொண்டு வர்றதை விட அவரை சட்டத்துறை அமைச்சராக கூட ஆக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொன்னபோது கூட எங்கள் அப்பா போய் தலைவரை பார்க்கலங்கிறோம். அப்படி போய் இருந்தாலும் என்ன நடந்திருக்கும் என்பதை நாம், ஏன்னா அவரில் எல்லாம் உயிரோட எனக்கு அவர் சொன்னதைத்தான் நம்ம சொல்கிறோம். தன் குடும்பத்தை அரசியலின் பக்கம், ஏன் ஜானகி அவர்கள் பெற்ற மகனை கூட அரசியல் பக்கம் விடாமல் உடன் பிறந்த அண்ணனுக்கு கட்டுப்பட்டு கைகட்டி கடைசி வரை நின்ற எம்ஜிஆர் அண்ணன் சக்கரபாணி அவர்களை கூட அரசியலுக்குள்ளேயோ அவர்களுடைய குடும்பத்தையோ, ஏன் இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு கிட்னி ஃபெயிலாகி அந்த கிட்னியை தானம் கொடுத்த லீலாவதி குடும்பத்தை கூட அரசியலுக்குள்ளோ கடைசி வரை தன் குடும்பத்தை அரசியலுக்குள்ளே விடாமல் பார்த்துக்கிட்டது தான் எம்ஜிஆரோட வெற்றியின் இன்னொரு முறை பங்கு. அதை நீங்கள் நினச்சி பார்க்கணும். இதுக்கு பின்னணியில் இன்னும் ஒரு செய்தி இருக்குது. எம்ஜிஆருடைய பிள்ளைகள், இந்த ஜானகி அம்மாவோட பிள்ளைகள், அவர் என்ன படித்திருப்பார், அவர் என்ன தொழில் செய்திருப்பார், என்ன நிலையில் இருந்தார், அதை ஒரு தனி காணொலியாக போடுறேன்னு சொல்கிறீங்களே. நன்றி, வணக்கம் தொடர்.